ஓடி ஓடி சர்ச்சுக்கு போனீங்க, ஓடி ஓடி தேவ சமூகத்துக்கு போனீங்க, ஓடி ஓடி அழுதீங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் ரொம்ப தூரமாக போயிட்டீங்க? அன்னைக்கு மனுஷன்கிட்ட பேசுறது பிடிக்கல, அவர்கிட்ட பேசுறது மட்டும்தான் பிடிச்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நாளாக மனுஷன்கிட்ட மட்டும் பேசுறது ஏன் பிடிக்குது? ஏசப்பா பார்த்து நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு திரும்ப எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும் 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 வேணும். அன்னைக்கு தலையாணிய கண்ணீரால நினைச்சீங்க, ஜப குறிப்புக்கு இல்ல. ஜப குறிப்பை சொல்லி சொல்லி எல்லாம் தலை நினைக்கல, அவர் அன்பை நினைச்சு நினைச்சு தானே அழுது 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 அப்படியே கண்ணீரால நினைச்சீங்களே. சொல்லுவோம் முழுவலத்தோடு, நீங்க எனக்கு வேணும் 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 வேணும், நீ எனக்கு வேணும் 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 வேணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் எதிரிக்கு நிறைய பேர் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய சொந்தங்களுக்கு நிறைய இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் வெற்றியை தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வெளியூரிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த தூர தேசத்திலே இருக்கிற பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். உடைய மூத்த மகனோடு ஆண்டவர் இருக்கிறார், மகளோடு ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், கர்த்தர் அவனோடே இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் கண்டுகொள்ளுகிற நாட்கள் வரும். எதிரிகள் கண்டுகொள்ளுவார்கள், உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பொதுவாக அன்றைக்கு இருந்த நாட்களில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 6 குவாலிட்டி பக்கத்தில் இருக்குது. ஒன்று, அவன் வாசிப்பதில் தேறினவன். ரெண்டாவது, அவன் பராக்கிரமசாலி. மூன்றாவது, அவன் யுத்த வீரன். நான்காவது, அவன் காரிய சமர்த்தன். ஐந்தாவது, அவன் சௌந்தரியம் உள்ளவன். அப்போ அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இருப்பாங்க, நிறைய பேர் பராக்கிரமசாலிகளா இருப்பாங்க, நிறைய பேர் யுத்த வீரர்களா இருப்பாங்க, நிறைய பேர் காரிய சமர்த்தர்களா இருப்பாங்க, நிறைய பேர் சௌந்தரியம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா என்ன மட்டும் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் அவர்களோட இருக்கிறாரா? கர்த்தர் அவர்களோட இருக்கிறாரா? நான் நம்புறேன், இது எதுவுமே இல்லாம கர்த்தர் மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளையோட இருப்பாரானால் அவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், தேடி வரும். ஆமென். உங்களிடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிறது மாதிரி கிஃப்டடான ஆட்களாக நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்று ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் எல்லாம் நமக்கு தேடி வரும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கினிடத்துல வேற ஒன்னையுமே அவங்க கண்டுபிடிக்க முடியல, அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியல. வெளிப்பட்ட வெளி தோற்றத்திற்கு பார்க்கும்போது ஈசாக்க அவர்கள் பயந்தாங்கொள்ளிகளை தான் பார்த்தாங்க. அவனிடத்துல என்ன இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கேட்டா ஒண்ணுமே கிடையாது. சொந்தக்காரங்க இல்ல, அப்பா அம்மா இல்ல, அவனை வழி நடத்துகிற தலைவர்கள் இல்ல, அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் யுத்த வீரர்கள் இல்ல, யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் அந்த கேராரூர் மேய்ப்பர் ஒன்றை கண்டுபிடித்தார்கள், இவனோடு கர்த்தர் இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை எதிரிகள் பார்க்க போகிறார்கள். உங்க சொந்தக்காரங்க பார்க்க போறாங்க,
நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய அழிவை பார்க்க மாட்டாங்க. அதற்கு மாறாக உங்க உயர்வை பார்ப்பாங்க. அவங்க என்ன பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களை அழிக்க முடியாது. கடைசியில் அவங்க கண்டுபிடிப்பாங்க, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. இந்த திருமணத்தினுடைய முடிவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்களை அழிக்க முடியாது, உங்களை நிர்மூலமாக்க முடியாது, உங்களை துரத்த முடியாது, உங்களை அவாய்ட் பண்ண முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட. நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி எஸ் பிரேஸ், எஸ் விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆபத்து ஒன்றும் செய்ய முடியாது, சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை தட்ட தட்ட அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இது சேதப்படுத்தாது, இது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி இந்த புயலை தாண்ட போகிறீர்கள்? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். எப்பொழுது இந்த சமுத்திரத்தில் எப்படி டிராவல் பண்ண போறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க விசுவாசத்தோட நீங்க முன்னேறுங்க. என் கூட யார் இருக்கான்னா கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரிடத்துல வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒன்றும் எனக்கு வேண்டாப்பா, நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா அப்பாவை பார்த்து, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஆமென். வாஞ்சையோட கேளுங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என் தலை மேல. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு வெற்றி தான், எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை. நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். நீர் என் கூட இருங்க. என் தூர தேசத்தில் இருக்கிற என் பிள்ளையோட நீங்க இருங்க ஆண்டவரே, என் பிள்ளையோட நீங்க இருங்க. நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். என் கணவனாரோட நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறவர்களை, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களை இந்த உலகம் அழிக்கவே முடியாது. அவர்களை ஒரு நாளும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் திரும்பவும் அவர்கள் வருவார்கள். நீங்க இந்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஒன்னே ஒன்று மட்டும், ஏசப்பா நீர் என்னோடு கூட இருந்தால், ஆமென், நீர் என்னோடு கூட இருந்தால் போதும். பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே அணியணியா வர்றாங்க. வரும்போது அந்த அந்த ராஜா சொல்றான், இவங்களை சபிக்கிறதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சபிக்கவே முடியாதுப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களோட, கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி கடந்து போறாரு. ஆண்டவர் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அவர்களோட இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று பண்ணுங்க, அவங்கள விட்டு கர்த்தர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்கள விட்டு ஆண்டவர் போயிட்டாருன்னா அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால தான் அவன் ஒரு ட்ரிக்கை கொடுத்து, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தர் அவங்கள விட்டு போயிடுவாரு, கர்த்தர் அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியாக நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ராஜா ஜெயிக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வேலையை உங்களை விட்டு எடுக்கிறது கிடையாது. உங்களுடைய வேலையை உங்களை விட்டு ஒரு வீட்டை, உங்களை விட்டு ஒரு வீட்டை எடுக்கிறானா பரவாயில்ல, நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு வேலை போகுது, அதை குறித்து கவலைப்படாதீங்க. எந்த பிசாசு உங்களை விட்டு எடுத்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுது, இந்த
யோபுக்காக சத்துரு போய் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தெரியுமா? நீர் தொட்டு பாரு, நீ தொட்டு பாரு, அவன் மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோப்பா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனா வேலையை, அந்த தொழில் போனதை குறித்து யோபு கவலைப்படலை. அவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டான், அதை குறித்து கவலைப்படலை. ஆனா யோபு எதை மட்டும் ரொம்ப கிருபையா காத்துட்டாருன்னா, கர்த்தரை மட்டும் மறுதளிக்கவே இல்லை. அவர் சொல்லும்போது சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ மனைவி சொல்லும்போது சொல்றாங்க, இந்த இயேசு உங்களுக்கு வேண்டாம், இந்த இயேசுவை விட்டுருங்க, இந்த இயேசு எதுக்கு, இந்த கர்த்தர் எதுக்கு, விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இதெல்லாமே அவர் கொடுத்ததான்ப்பா, அவர் கொடுத்ததை அவர் எடுத்துட்டாரு, அவர் கொடுத்ததை அவர் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்தாலும் கர்த்தரை மட்டும் இழக்கல. இப்போ முடிவு என்னாச்சு? எதையுமே இழக்காம எல்லாத்தையும் இழந்து கர்த்தரை இழக்காததுனால அவனுக்கு இழந்ததெல்லாம் 2 மடங்கு திரும்ப வந்துச்சா இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். பிரதர், நீங்க கர்த்தரை மட்டும் இழக்காதீங்க. சிஸ்டர், நீங்க கர்த்தரை மட்டும் இழக்காதீங்க. நீங்க என்ன இழந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி 2 மடங்கு 10 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு. என்னெல்லாம் இழந்துட்டார் பாருங்க. நல்ல வீட்டை இழந்தாரு ராஜா, அந்த போத்திபாருடைய குணத்தை, அந்த தலைமையை இழந்துட்டாரு, அந்த வீடு, அந்த சாப்பாடை இழந்துட்டாரு, எல்லாம் இழந்துட்டாரு. எதுக்காக? கர்த்தரை நான் இழக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாரு. எது வேணாலும் எடுத்துக்கோ, ஆண்டவரை இழக்க மாட்டேன், ஆண்டவரை விட மாட்டேன். இப்ப பாருங்க, கொஞ்ச நாள் தாண்டதுக்கு பிற்பாடு அவர் இழந்தது போத்திபாருடைய வீடு, ஆனா கர்த்தர் அவருக்கு கொடுத்தது பார்வோனுடைய அரண்மனை. ஆமென். அவன் இழந்தது போத்திபார் கொடுத்த வேலை, ஆனா கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது பார்வோனுக்கு முன்பாக அடுத்த அதிகாரி என்கிற லெவல்ல கர்த்தர் உயர்த்த முடியுமானால், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, நீங்க எனக்கு வேணும். சத்தமா, நீங்க எனக்கு வேணும். நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவர். சொல்லுங்க, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவர். பரவாயில்ல, போன வீடு போட்டும் பரவாயில்ல, போன வேலை போட்டும் பரவாயில்ல, போன பணம் போட்டும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க 5 ரூபாய் தானே இழந்தீங்க, கர்த்தர் நினைச்சா 10 ரூபாவை சேர்த்து தர வல்லவர். நீங்க என்ன இழந்தாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். பரவாயில்ல, இயேசுவை இழக்காம இருந்தா போதும். சிஸ்டர், நீங்க இயேசுவை இழக்கல, பிரதர், நீங்க இயேசுவை இழக்கல, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை இழக்காத ஒரு பர்சன் எங்க இருந்தாலும் அவன் இழந்ததை திரும்ப கர்த்தர் தருவதற்கு வல்லவர். நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை. கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus. நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. பாடுவோம், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. பாடுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. மலைகளைத்தான் காடும் பள்ளங்காலை கடந்திடுவே. சொல்லுவோம், சாதிகாலை முறியடிவே, சாத்தானை ஜெயித்திடுவே.
அதை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை விட்டு எங்கேயுமே போகவே வேண்டாம். கர்த்தரை நீங்க பார்த்துக்கணும், கர்த்தரை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஆண்டவரா உலகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரா சில மனிதர்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில, இந்த பரீட்சை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். கர்த்தரா இல்லை இதுவா ஆண்டவரா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்க கண்ணை மூடிட்டு எதை குறிச்சுமே யோசிக்க வேண்டாம். நீங்க கர்த்தர் எனக்கு போதும்னு ஒரு முடிவெடுங்க. நான் நம்புறேன், நீங்க எதை இழக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க இழக்கவே மாட்டீங்க. ஆமென். என்னுடைய கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்திற்காக வீட்டை விட்டு வரும்போது எனக்கு முன்னாடி நின்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய வீடா ஊழியமா, அது கர்த்தரா இல்லைன்னா என்னுடைய குடும்பமா, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பக்கத்தில் எங்கள் அம்மா அழுறாங்க, ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா கோவப்படுறாரு. நீ எப்படி போவ, நீ போக மாட்ட, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு பெரிய தடுமாற்றம். ஸோ ஒரு 3 வருஷம் தாண்டி போகலாம்ல, தாண்டி போனால் பிரச்சனை இல்லையா, அப்படி ஒரு பெரிய தடுமாற்றம். ஒரு பக்கத்தில் எல்லாம் நிறைய பேர் வீட்டை பகைச்சதுக்கெல்லாம் போகிறவன் எல்லாம் ஊழியத்துக்கு என்னத்தை போகிறான், எப்படி வீட்டை பகைச்சிட்டு போக முடியும், அதெல்லாம் பிசாசு சொன்ன வழி நடத்துது அப்படின்னு ஒரு கூட்டம். இந்த மாதிரி ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் நான் என்னமோ தெரில, ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவில் ஒரு முடிவெடுத்தேன். சரி பரவாயில்ல, அம்மா வெறுத்தாலும் பரவாயில்ல, அப்பா வெறுத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு தீவிரமாக காலடி எடுத்து வச்சுட்டு சரி இறங்கிடுவோம். ஆமேன். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லை. அந்த வசனம் எனக்கு முன்னாடி வந்துருச்சு. ஒரு முடிவு எடுத்து காலடி எடுத்து வச்சோம். உண்மையிலே நான் நம்புறேன், நான் மட்டும் அன்னைக்கு என் வீட்டை விட்டு அப்படி சரியா வரலைன்னா இன்னைக்கு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஆனால் என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அன்றைக்கு எடுத்த முடிவு தான் காரணமா இருந்துச்சு. அதனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மனுஷனுக்காக, சில பொருளுக்காக, சில விஷயத்திற்காக ஆண்டவரை நீங்க விட்டு கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் நீங்க வேணான்னு தூர போட்டிருக்கலாம். ஆனா இனி ஆண்டவர் உங்களை மன்னிப்பாராக. இனி ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, உங்களை யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், நான் எதுக்காகவும் உங்களை விட்டு தர மாட்டேன். கோடி ரூபாய் கொடுத்தா கூட, ரூபா வேணுமா நீங்க வேணுமான்னு என்கிட்ட கேட்டா எனக்கு நீங்க தான் வேணும்னு நான் சொல்லுவேன். உங்களுக்காக எதை வேணாலும் நான் இழப்பேன், உங்களுக்காக எதை வேணாலும் விட்டு தருவேன். எனக்கு நீர் என் கூட இருந்தா போதும், நீர் என் கூட இருந்தா போதும். ஆண்டவரை மட்டும், வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் அப்படிதான், ஆண்டவரா அந்த பையனா, ஆண்டவரா அந்த பொண்ணா அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு அவ்வளோதான் ஆண்டவரை திரும்பி கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தர் அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறத அவர் விரும்புகிறார். ஆமேன். அவருக்கு பிடிக்கும். என்னன்னா, தன்னுடைய பிள்ளை தன்னைக்காக நிற்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஆண்டவருக்காக நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களுக்காக எந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராமநாதபுரத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு வாலிப தங்கச்சி யூத் லீடராக இருந்தவா. அப்படிதான். அப்போ இந்த லீடராக இருக்கும்போது ஒரு காலேஜ் படிக்கும்போது கூட படிக்கிற ஒரு ரசிக்கப்படாத ஒரு பையனை அந்த பொண்ணை நேசிக்கிறான். அப்போ நேசிக்கும் போது பாஸ்டர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இப்போ நீ நல்லா நினச்சிக்கோ, உனக்கு ஏசப்பா வேணுமா அந்த பையன் வேணுமா? ஏசப்பா வேணுமா? உடனே அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு 2 பேரும் வேணும் அப்படின்னு சொல்லுது. இல்லை, 2 பேரையும் நீ எடுத்துக்க முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ ஒருத்தரை தான் நீ சார்ந்து வாழ முடியும், ஒருத்தர் தான்.
ஒன்று அந்த பையனை நேசிச்சு நீ விக்கிரகத்துக்குள்ள போய் விழணும், இல்லை ஆண்டவரை நேசிச்சு இது எனக்கு வேண்டான்னு தூர ஒதுங்கணும். அந்த பையனா என்ன மாறுவேன்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் என்னைக்குனாலும் கடவுளுக்கு நான் விரோதி தான், எதிரி தான். நான் அந்த பையன் கிறிஸ்தவ எதிரி இயக்கத்தில் இருக்கிறான். நான் என்னைக்குனாலும் இவளை சர்ச்சுக்கெல்லாம் விட மாட்டேன். நீ என் கூட வந்துட்ட அப்படின்னு சொன்னால் எல்லாம் நீ பண்ணணும், அதை மாதிரிலாம் உன்னை விட மாட்டேன். இயேசு தெய்வமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்படிப்பட்ட பையனா இருக்கிறானே, அவனுக்கு நீ சர்ச்சுக்கு போன்னு சொன்னா கூட பரவாயில்ல பாப்பா, ஆனா அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறானே, நீ கொஞ்சம் மாற்றக்கூடாதான்னு கேட்டா அந்த பாப்பா எனக்கு இப்போ டிசைட் பண்ணு, எனக்கு ரெண்டும் வேணும்னு சொன்ன அந்த பிள்ளை ஒரு 5-6 நாளில் அந்த பையன் ஏதோ பேசி இவன் பாஸ்டர்ட்ட எனக்கு அந்த பையன் போதும், எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த யூத் லீடராக இருந்த புள்ள அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு விக்கிரக கோயிலுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டும்போது அந்த விக்கிரக ஆவி அந்த பிள்ளைக்கு அட்டாக் ஆகி வாழ்க்கையில் ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டாச்சு. அந்த பையன் அந்த பையன் கூட தான் இருக்கிறான், ஆனால் என்னென்னா அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை. அந்த பையன் சமீபத்தில் இன்னொரு பிள்ளையிடத்தில் பேசுகிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நான் ஏமாந்துட்டேன். அப்போ ஆண்டவர் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன். சில நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு கொடுத்தது போதும், எனக்கு இயேசு கொடுத்த எல்லாம் போதும். ஆமென். அவர் நாமத்திற்காய் காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. இயேசு எனக்கு போதும். சத்தத்தை உயர்த்தி ஒரு 10 செய்யும் சொல்லி, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை சீக்கிரமா இந்த உலகம் கண்டுபிடிப்பார்கள். நிறைய மனிதர்கள் கண்டுபிடிப்பார்கள். நீங்க நிர்மூலமாகாது இருக்கிறத வச்சு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பாங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்க எத்தனை சோதனை வந்தோம் இன்னைக்கும் நீங்க நிக்கிறீங்கன்றத வச்சு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றத கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு நடந்தும் இன்னும் நீ ஜீவனோடு இருக்கிறேன்னா வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நீ ஜீவனோடு இருக்கிறேன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் சாட்சி சொல்லுகிற நாள் வரப்போகிறது. நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர். இயேசுவே, இயேசுவே, மலைகளை நான் தாண்டுவேன், கடும் பள்ளங்களை நான் தாண்டுவேன். நீர் என்னோடு கூட இருக்கும் போது எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை. ஹalleluya. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கைகளை தட்டி பாடு. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மலைகளை தாண்டிடுவே, ஆடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடி சாத்தானை, சாதிகளை சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாடு வெற்றி வெற்றி ஆடோ. இயேசுவே இருங்கப்பா, சேர்ந்து தோல்வி தோல்வி எனக்கில்லையே. ஹalleluya. நான் தோற்று போவதில்லையே.
தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. என்னிடத்தில் திரும்ப வாரும் ஆண்டவரே. நான் இழந்து போன அந்த அபிஷேகம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். எனக்கு இழந்து போன அந்த உறவு எனக்கு திரும்ப கிடைக்கணும். நான் என் வாழ்க்கையில எவ்வளவு உங்களோட நெருக்கமா இருந்தேனோ அந்த நாள் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, எப்பொழுது நீர் என்னிடத்தில் வருவீர், எப்பொழுது என்னிடத்தில் நீர் வருவீர், எனக்கு ஆசையா இருக்குப்பா, எனக்கு விருப்பமா இருக்குப்பா. நாள் ஜபத்துல நீங்க எனக்கு எது தராட்டியும் பரவாயில்லப்பா, நான் நினைச்சது எதுவுமே நடக்காட்டி கூட பரவாயில்லப்பா, எதுவுமே எனக்கு கொடுக்காட்டி கூட பரவாயில்லப்பா, நீர் என் கூட இருந்தா போதும். அந்த பிரசன்ஸை மறுபடியும் நான் அனுபவிக்கணும், அந்த கிருபையை நான் மறுபடியும் வாங்கணும், அந்த தொடுதலை நாங்க மறுபடியும் வாங்கணும். இயேசுவே, என்கிட்ட வாங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன கிருபையா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க இல்லாம எதையும் என்னால செய்ய முடியாது. நீர் எனக்கு வேணும். சொல்லுங்க, வருந்தி கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க. நீங்க வேணும் ஏசப்பா. நீங்களே இல்லாத எனக்கு இந்த பதவி எதுக்கு ஏசப்பா, நீங்களே இல்லாத இந்த கனம் எனக்கு எதுக்கு ஏசப்பா. என் வாழ்க்கையில மிஸ் பண்றது ஒண்ணு உங்களை மட்டும்தான் ஆண்டவரே. இதெல்லாம் என்னை விட்டு போனா கூட பரவாயில்லப்பா, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க, பிரதர் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனா இயேசு உங்கள்கிட்ட இருக்காரா? ஏசப்பா உங்கள்கிட்ட இருக்காரா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தெருவில் நடக்கும்போது நீங்க தனியா நடக்கல, உங்க கூட ஒருத்தர் நடந்து வந்தார்ல, அந்த அனுபவம் எங்க போச்சு? நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது உங்க கூட ஒருத்தர் பேசிட்டே வந்தார்ல, இன்னைக்கு அந்த அனுபவம் எங்க போச்சு? ஆனா மறுபடியும் ஜபத்துல கர்த்தரிடத்துல நீங்க எனக்கு மறுபடியும் எனக்கு வேணும், நான் மறுபடியும் உங்களிடத்துல பேசணும், மறுபடியும் உங்களோட நடக்கணும். அந்த விழுந்து போன அந்த ஜப ஆவிய, அந்த மகிமையை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவாராக. அதனால வாஞ்சையோட கேளுங்க எல்லாரும். ஏசப்பா நீங்க நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே, 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 இயேசுவே. சத்தம். இந்த செய்தியை நம்ம அடுத்த படி கொண்டு போகலனா கூட பரவாயில்ல. நான் இன்னைக்கு இயேசுவை கூப்பிடாம என் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இயேசுவை எனக்கு, நீங்க ஆன்லைன்ல கூட எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்குறீங்களோ அந்த இடத்துல வேற ஒன்றும் கேட்கவா, இயேசு இயேசுவே நீர் எனக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏசப்பா நீர் எனக்கு வேணும், ஏசப்பா நீர் எனக்கு வேணும், ஏசப்பா. என் கூட பணம் இருக்கிறத அவங்க பார்க்கலன்னா கூட பரவாயில்ல ஏசப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத தெரியணும் ஏசப்பா. என் கூட அந்த சின்ன வயசுல கிடைச்ச அபிஷேகம் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும் ஏசப்பா. நீங்க என் கூட வாங்கப்பா. நன்றி. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நோடு கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம, நீங்க இல்லாம ஏசப்பா, 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 ஏசப்பா. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி. இப்ப கைய மேல வச்சு சொல்லுவோம், நீங்க தான்
எல்லாம் நீங்கதான் எனக்கு எல்லாம். சொல்லு, நீங்கதான் எனக்கு எல்லாம். நீங்கதான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் இயேசுவா. இயேசுவே, இயேசுவா, 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 ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே எழுப்பி நின்று இந்த காரியத்திற்காக மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு, நமக்கு 100 days இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஹல்லேலூயா, நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணணும்னா இயேசுவை சுமக்கிறவர்களாக மாறணும், சுமக்கிறவர்களாக மாறணும், சுமக்கிறவர்களாக மாறணும். நம்ம நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், நமக்கு நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஆனால் அதெல்லாம் எந்த பிரயோஜனமுமே இல்லை, அது எந்த பிரயோஜனமுமே இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நேருக்கு நேர் உணர்ந்தவங்க இருந்திருப்பீங்க. பட் இன்னைக்கு என்னமோ உங்க கூட எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு எங்கே இருக்காரு? ஆண்டவர் எங்கே இருக்காரு? அப்படி ஒரு பிரசன்ஸை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் அந்த பிரசன்ஸை நான் மிஸ் பண்ணுறேன். அன்னைக்கு நான் சத்தம் போட்டு ஆராதிக்கும் போது என்னுடைய சத்தத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்குது, பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரை நம்ம ரிஜெக்ட் பண்ண ஆண்டவர் போயிட்டே இருப்பார். அப்படின்னா நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவர் ஒரே நாளில் நம்மளை விட்டு போக மாட்டார், ஒரே நாளில் போக மாட்டார், ஒரு வருஷத்தில் நம்மளை விட்டு போக மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, துக்கப்படுத்த கொஞ்சமாக ஆண்டவர் அப்படியே அமைதியாகி கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே போயிடுவார். மனசாட்சி இருக்கு பாருங்களேன். ஒரு தப்பு பண்ணும்போது மனசாட்சி ஃபர்ஸ்ட் படன்னு அடிக்கும். ஆனால் அதே மனசாட்சி நம்ம தப்பு பண்ணுறதுக்கு தீவிரித்து போக 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 அந்த மனசாட்சி நமக்கு என்ன பண்ணும்னா ரொம்ப அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். கடைசியில் அந்த மனசாட்சியே நமக்கு இல்லாமலே போயிடும். அது தப்பு அப்படின்ற அந்த இடத்துக்கே நமக்கு வர முடியாத அளவுக்கு நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் காரணத்தை நிறைய தேடுவோம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு என்னென்ன காரியம் அது நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ என்னென்ன வருதோ அதெல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோம். சாக்கு போக்கு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நிறைய சாக்கு போக்குகளை தேடுவோம். அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை நம்மளே எடுப்போம். தப்பு அப்படி ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அது கம்பல்சரி அது தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும், இது மிஸ்டேக் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த ஆவியானுடைய தொடுதல் நம்மளை விட்டு போகும்போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை தேடுவோம். அந்த பரிசுத்தத்திற்கு சாக்கு போக்கு நம்ம தேடுவோம். இவங்க அப்படி இருந்தவங்க தானே, கர்த்தர் மன்னிக்கிறவர் தானே, சூழ்நிலை இப்படி தானே அப்படின்னு சத்துரு நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த மாதிரி நம்மளும் மனுஷன்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல தோணும். அது ஆண்டவர் நம்ம கூட அந்த பிரசன்ஸ் இல்லாத காரணம். அதனால இன்னைக்கு வேதம் சொல்லுது, அவன் இசைக்கலைஞன், அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன். இது வெறும் தாவீதுக்கு மட்டும் கிடையாது, அந்த படையில் இருக்கிற எல்லாருக்கும். இவங்க அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க அப்படி தானே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த டேலண்ட் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இல்லாத ஒன்று தாவீதினிடத்தில் இருக்குது. அதுதான் அவனை கொண்டு கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துது.
அதுதான் ராஜாவுக்கு முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்துது. அது என்னன்னா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய ராஜா, கிங், ஒரு நாட்டினுடைய ராஜா, ஒரு நாட்டினுடைய ராஜா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரதானியை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம்? few seconds கூட ஆகாது. வேதம் சொல்லுது, தாவீதை பார்த்து சிமையை தூசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், அந்த செத்த நாயை ஒரு சொருகுல சொருகி விட்டு வரேன் அப்படின்றான். அப்போ செகண்டுக்குள்ள அவனை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு நாட்டினுடைய ராஜாவால ஒரு சாதாரணமான மனுஷனை கொல்லவே முடியல பாருங்க. காரணம் என்ன? கர்த்தர் அவனோட, கர்த்தர் அவனோட, கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வேற ஒண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த 100 நாள் ஜெபத்துல உங்களுக்கு பெரிய ஜெபம் என்ன தெரியுமா? பெரிய ஜெபம் என்னன்னா, அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, இந்த பிரச்சனையை சரி பண்ண, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் சரியா போயிடும், அதெல்லாம் சரியா போயிடும். நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும். அதெல்லாம் ஏற்ற நேரத்தில் திறக்கும். அவர் திறக்காத வாசலை எவன் திறக்க போறான்? அவர் கொடுக்காத பணத்தை யார் கொடுக்க போறான்? அவர் ஆசீர்வதிக்காத ஆசீர்வாதத்தை யார் ஆசீர்வதிக்க போறான்? அவர் ஒன்றும் இல்லாதவனை கொண்டு கோபுரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவரால் முடியும். இருக்கிறவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளை தெரிஞ்சு கொண்டவர் தானே அவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தில் ஆகும். அப்படியே அதை சொல்ல நம்ம ஊர் பழக்கத்தின்படி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் நினைச்சாருன்னா, அதான் நம்ம தியானிச்சது மாதிரி, ஒன் நைட்டுக்குள்ள, ஒரே இரவுக்குள்ள வாதுமை பூ அது வந்து துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனி தருது. ஒன் நைட்டுக்குள்ள, ஒரு நைட்டுக்குள்ள அவரால் செய்ய முடியும். அதனால நான் எனக்கு அதில் எந்த தடுமாற்றமும் இல்லை. ஆண்டவர் உங்களை தரணும்னு நினைச்சிட்டாருன்னா, உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, நீங்க கவலையே படாதீங்க. எப்ப எந்த வழியை வேணாலும் கர்த்தர் திறப்பாரு. யாரை கொண்டாங்களும் செஞ்சுட்டு போயிடுவார். யாரை கொண்டாங்க. ஆனா செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ். நடக்கும்போது நீங்க இயேசுவும் கூட நடந்து வரதை நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க படுக்கும்போது ஏசப்பா உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு 5-6 வருஷமா அது அந்த தொடர்பு அற்று போனது மாதிரி அந்த 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 ஃப்ளோ உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். நான் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் அதை தருவதற்கு கர்த்தர் வல்லவர். சிஸ்டர், நீங்க காலேஜ் படிக்கும்போது கர்த்தரும் நீங்களும் எப்படி இருந்தீங்க? பிரதர், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது நீங்களும் ஆண்டவர் எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே பெருசா தோணலையே, கர்த்தர் மட்டும் தானே பெருசா தோணுனாரு. அன்னைக்கு உங்களுக்கு திட்டுனதுக்கு ஒரு கோபமே வரலையே, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க. அன்னைக்கு அவ்வளோ பெரிய தாழ்வின் பாதையில போயிட்டு இருந்தீங்க. ஆனா அது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியல. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க கஷ்டத்துல அவர் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சதுனால இந்த பிரச்சனை ஒண்ணுமே உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லை. தெரியவே இல்லை. நீங்க எதையுமே, எந்த சொகுசையும் நீங்க விரும்பவே இல்லை. நீங்க எதையுமே விரும்பல, ஒண்ணு மட்டும் தான் விரும்புறீங்க. அவரோட பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. நீங்க ஓடி ஓடி சர்ச்சுக்கு போனீங்க, ஓடி ஓடி தேவ சமூகத்துக்கு போனீங்க, ஓடி ஓடி அழுதீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் ரொம்ப தூரமா போயிட்டீங்க? அன்னைக்கு மனுஷன்ட்ட பேசுறது பிடிக்கல, அவர்கிட்ட பேசுறது மட்டும்தான் பிடிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளா மனுஷன்ட்ட மட்டும் பேசுறது ஏன் பிடிக்குது? ஏசப்பா பார்த்து நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு திரும்ப எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், 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 வேணும். அன்னைக்கு தலையாணிய கண்ணீரால நினைச்சீங்க. ஜெப குறிப்புக்கு இல்ல, ஜெப குறிப்பை சொல்லி சொல்லி எல்லாம் தலை நினைக்கல, அவர் அன்பை நினைச்சு தானே அழுது 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 அப்படியே கண்ணீரால நினைச்சீங்களே. சொல்லுவோம் முழுவலத்தோடு, நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும், 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 வேணும். அன்றி ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது.
நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவெல்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. கேளுங்களேன், நீங்க எல்லாம் என்னால வாழவே முடியாது. இயேசுவே இயேசுவே இயேசுபாட்ட பேசுறவங்க பேசுங்க, உறவாடுறவங்க உறவாடுங்க. இயேசுபாட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்கறவங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க வேணும் ஆண்டவரே. சத்தம் எஸ், ஆண்டவருடைய பெரிய பிரசன்னத்தை நான் இந்த இடத்துல வாழவே முடியாது. ஏசவா ஏசவா ஏசவா, என்னை விட்டு போகாதீங்க ஏசவா, என்னை விட்டு போகாதீங்க ஏசவா, என்னை விட்டு போகாதீங்க ஏசவா. நீங்க எனக்கு வேணும் ஏசவா. என் கூட நீங்க நடந்து வர்றதை நான் ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. நீங்க என் கூட பேசுறதை நான் ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. நான் இழந்து போன அந்த அபிஷேகத்தை திரும்ப தரணும் ஏசப்பா. அந்த பிரசன்னத்தை நான் திரும்ப உணரணும் ஏசப்பா. நீங்க எனக்கு வேணும் ஏசப்பான்னு சத்தமா சொல்ல 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 கிருப 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 கிருப. எஸ் 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 எஸ். இல்ல மகளே, இல்ல மகளே, நீ ஏசப்பாவுடைய கையை பிடிச்சு அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படியே உலாவுன அந்த நாள் திரும்ப வரணும், திரும்ப வரணும். ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து அப்படிதான் கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற, நீங்க எனக்கு வேணும். சத்தம் அப்படியே அப்படியே எழும்பிட்டே இருக்கட்டும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் ஏசப்பாட்ட இயேசுவே இயேசுவே. இன்னைக்கு அவர் உங்க கையை பிடிச்சு உங்களை நடத்தி கூட்டிட்டு போறதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் கொண்டு வரதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவரை கூப்பிட கூப்பிட அவர் வருவார். அவரை அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தனுக்காக அவர் டிராவல் பண்ணி நடந்து அவன் வீட்டுக்கு போனார்ல. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு. சத்தமா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீ என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே. இந்த பாதாள குழியிலிருந்து என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்களால மட்டும்தான் முடியும், உங்களால மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும், உங்களால மட்டும்தான் என்ன அலங்கரிக்க முடியும், உங்களால மட்டும்தான் என்ன மாற்ற முடியும். இயேசுவே, என்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்கப்பா. என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சப்பா.
நீங்க வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, உங்க பிரசன்னத்தோட வாங்கப்பா, 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 நீங்க எனக்கு வேணும்பா. சத்தமாச்சு. எஸ் எஸ், கேட்க கேட்க கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வரையும் நிரப்பிக்கொண்டே இருக்குது. சத்துரு வெட்கப்பட்டு போட்டோம், பிசாசு வெட்கப்பட்டு போட்டோம், பிசாசு வெட்கப்பட்டு போட்டோம், பிசாசு வெட்கப்பட்டு போட்டோம். என் அப்பா எனக்கு வேணும், என் அப்பா எனக்கு வேணும், என் இயேசு எனக்கு வேணும். இயேசுவே, ஹalleluya. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். எங்க கரங்களை நீங்க பிடிச்சிருக்கிறதுக்காக நன்றி. உங்க பிரசன்னத்தை நாங்க உணர போகிறதற்காக, நீங்க என் கூட நடந்து வருகிறதற்காக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அங்கங்க எழும்புகிற அந்த கர்த்தருடைய சத்தம் காணாமல் போன ஆடை போல, காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக, காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக, காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. அவங்க முக்கியம், அவங்க முக்கியம்னு போனது தப்பு தான். அந்த மனுஷனுடைய அன்புக்கு பின்னாடி போனது தப்பு தான். ரொம்ப அவங்கள நேசிச்சது தப்பு தான். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக, உங்க மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. எங்க எல்லாருக்குமே நீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும் ஏசப்பா, நீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும் ஏசப்பா. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.